ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். 13/12/2024 கார்த்திகை தீபம். ஒரு மனுஷனுக்கு ஆணவம் தலை தூக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆணவத்தை கட்டுப்படுத்த அவன் செய்ய வேண்டியது இறை வழிபாடு. அதற்கு உதாரணமாக இருக்கிறவங்க அண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் தான். ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார், அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் ஆணவத்தோடு வந்த பிரம்மாவிற்கும் நாராயணருக்கும் பாடத்தை கற்றுக் கொடுக்க அவங்க ஆணவத்தை அழிச்சவங்க. நம்மில் இருக்கும் ஆணவத்தை அழிக்கணுங்கிறதுக்காக ஜோதி சுரூபமாக காட்சி தரக்கூடிய எம்பெருமான் அண்ணாமலையானை இந்த கார்த்திகை தீபத்தன்று வணங்கி வழிபாடு செய்யணும். நெருப்பு அப்படிங்கிறது கெட்டதை பொசுக்கும். பெரிய அளவில் இருக்கும் நெருப்பு அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது. சின்ன அளவில் தீபத்தில் இருக்கும் நெருப்பு நம்மையும் நம் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணத்தையும் ஆணவத்தையும் அழிக்கக்கூடியது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை தீப வழிபாடு வெள்ளிக்கிழமை 13/12/2024 வருது. இந்த நாளில் நம்முடைய வீட்டில் செய்ய வேண்டிய ஆன்மீக சார்ந்த வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வீடு முழுவதும் கார்த்திகை தீபத்தன்று மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். அது ரொம்ப சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அதுவும் 27 மண் அகல் விளக்குகள் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அதற்கு மேலே உங்களால் எவ்வளோ தீபம் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்கள் ஏற்றி உங்கள் வீட்டை அலங்கரிக்கலாம். கார்த்திகை தீபத்தன்று அரச இலையின் மேல் தீபம் ஏற்றுவது அரசரை போல வாழ்வை நமக்கு பெற்றுத்தரும். முடிந்த வரைக்கும் 27 அரச மர இலைகள் கிடைச்சா ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5 அரச இலை எடுத்துக்கலாம். வீடு முழுவதும் அரச இலை வைத்து அதன் மேலே ஒரு மண்ணகல் விளக்கு வச்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிரந்தரமாக விரட்டப்படும். அவ்வளோ இலை கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு அரச இலை கிடைத்தாலும் போதுங்க. அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதன் மேலே மண்ணகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய்யோ அல்லது நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. விளக்குக்கு பக்கத்தில் ஒரு பூ வைத்தால் கூட போதுங்க. பூஜை அறையில் மனமுருகி அண்ணாமலையார்ட்ட வேண்டுதல் வைத்தா உங்கள் பணம் சம்மந்தப்பட்ட கஷ்டங்கள் தீரும். அது மட்டும் இல்லாமல் அரச வாழ்வு வாழறதுக்கான தேவையான அத்தனை வரங்களும் நமக்கு கிடைக்கும். அரச இலை தீப வழிபாடு அரசனை போல வாழக்கூடிய தகுதியை கொடுக்கும். 3 நாட்களும் இந்த அரச இலையின் மேலே பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பண கஷ்டம் தீரும். நாளை ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா அரச இலையை எப்படியாவது தேடி பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. அரச இலை ரொம்ப காஞ்சதாக இருக்கக்கூடாது, செழிப்பாக இருக்கக்கூடிய அரச இலையாக நல்ல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அரச இலையாக பார்த்து எடுத்து அதில் தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். போதுங்கிற பணம் நம் வாழ்க்கையில் வரும். இதை மட்டும் அரச இலையில் தீபம் ஏற்றி எங்களுக்கு அரசனை போல் வாழ்வு கிடைக்கும் அப்படின்ட்டு சும்மாவே உட்கார்ந்தோம்னா நிச்சயமாக எதுவுமே நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அயராத உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம். அதற்குரிய வருமானம்ங்கிறது நமக்கு வீண் விரயமாகாமல் இருப்பதற்காக தான் இது போன்ற ஆன்மீக வழிபாடுகள் பரிகாரங்கள் நம்ம செய்கிறோம். அதனால் நம்முடைய உழைப்பை மூலதனமாக போடுறோம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணம் வீண் விரயமாகாமல் நல்லதுக்காக பயன்படணும் அப்படின்னு மனசார எம்பெருமானை வேண்டிக்கிட்டு நீங்கள் அரச இலையில் தீபம் ஏற்றுங்க. முடிந்தால் அந்த 3 நாட்கள், நாளைய தினம் பரணி தீபம், அடுத்த நாள் திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள், இந்த 3 நாட்களும் நீங்கள் அரச இலையில் தீபம் ஏற்றுங்க. அப்படி உங்களுக்கு முடியலைனாலும் பரவாயில்லைங்க, ஒரு இலையாவது கிடைத்தால் போதுங்க, அதில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் முன்னேற்றம் அடையும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். நன்றி.